வணக்கம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு வீடியோல விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷலுக்காக 3 வகையான பூர்ண கொழுக்கட்டை வந்து பார்க்கலாம். தேங்காய் பூர்ணம், எள்ளு பூர்ணம், அப்புறம் உளுந்து பூர்ணம். எப்படி பண்ணலாம் பார்க்கலாம் வாங்க. தேங்காய் பூர்ணம் வந்து ரெடி பண்ணிடலாம். 1 கப் துருவின தேங்காய், 1/2 கப் நுணுக்கின வெல்லம், கொஞ்சம் ஏலக்காய் தூள். இவ்வளவுதான் இதுக்கு தேவையான பொருட்கள். ஒரு பேன்ல 1 ஸ்பூன் வந்து நெய் சேர்த்துக்கலாம். நெய் வந்து கொஞ்சம் சூடானதுக்கு அப்புறம் அதுல நம்ம துருகி வச்சிருக்க 1 கப் வந்து தேங்காவை சேர்த்துக்கலாம். இந்த தேங்காவை அந்த நெய்யோட சேர்த்து நம்ம நல்லா வதக்கி விடலாம். கலர் மாறி வரணும்லாம் அவசியம் கிடையாது. இது கொஞ்சம் வந்து வதங்கினாலே போதும். அந்த தேங்காயில இருக்க கொஞ்சம் ஈரப்பதம் வந்து கொஞ்சம் குறையிற அளவுக்கு வதக்கினாலே போதும். இதுல இப்போ வந்து நம்ம நுணுக்கி வச்சிருக்க 1/2 கப் வந்து வெல்லம் சேர்த்துக்கலாம். வெல்லம் வந்து நீங்க இப்படி டைரக்டா போட்டும் சேர்க்கலாம். இல்லைன்னா வந்து தேங்காவை வதக்கி தனியா எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி சேர்த்து இந்த வெல்லத்தை வந்து கரைச்சு அந்த பாகுல இந்த தேங்காவை கலந்து அப்படியும் வந்து செய்யலாம். இந்த மெத்தட் வந்து கொஞ்சம் ஈஸியா இருந்தது. அதனால வந்து இந்த டைரக்டா பண்ற இந்த மெத்தடை வந்து இங்க நான் ஷேர் பண்ணிருக்கேன். நம்ம நல்லா வந்து அந்த தேங்காவோட வெல்லத்தை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி அதோட பிளெண்ட் ஆகிற மாதிரி நல்லா வந்து அதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுல நம்ம கொஞ்சம் ஏலக்காய் தூள் வந்து சேர்த்துக்கலாம். இது வந்து இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அந்த வெல்லம் வந்து கரைஞ்சு வந்தாலே வந்து போரும். கரைஞ்சு அந்த கன்சிஸ்டன்சிலே நம்ம ஆஃப் பண்ணிடலாம். ரொம்ப நேரம் வந்து வெல்லம் வந்து நம்ம ஹீட் பண்ணிட்டோம் அப்படின்னா அது வந்து ஆறுனதுக்கு அப்புறம் ரொம்ப இறுகிடும். நம்ம பூர்ணம் வந்து வச்சு அதை செய்ய முடியாது. ஸோ இந்த ஸ்டேஜ்ல இதை நம்ம ஆஃப் பண்ணிடலாம். எள்ளு பூர்ணம் வந்து ரெடி பண்ணிடலாம். அதுக்கு இங்கன்னா 1/2 கப் எள்ளு வந்து கொஞ்சம் வறுத்துட்டு நான் எடுத்து வச்சிருக்கேன். இது வந்து மிக்சியில வந்து கொஞ்சம் குறைன்னு அரைச்சு எடுத்துக்கலாம். இதோட நுணுக்கின 1/2 கப் வந்து வெல்லம் சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம். அப்புறம் ஏலக்காய் தூள், இது 3ஐயும் ஒன்னா சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுட்டா எள்ளு பூர்ணம் ரெடி. உளுந்து பூர்ணம் வந்து ரெடி பண்ணிடலாம். அதுக்காக இங்க நான் வந்து 1/2 கப் உளுந்த வந்து 3 மணி நேரம் ஊற வச்சு நான் எடுத்து வச்சிருக்கேன். இதோட 2 பச்சை மிளகாய், தாளிக்கிறதுக்கு கடுகு, உளுத்தம் பருப்பு எடுத்து வச்சிருக்கேன். இப்போ இந்த உளுந்தோட 2 பச்சை மிளகாய், அப்புறம் கொஞ்சம் உப்பு, அப்புறம் கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்து குறைன்னு அரைச்சு எடுத்துக்கலாம். பேஸ்டா அரைச்சிடக்கூடாது, கொஞ்சம் குறைன்னு தான் இருக்கணும். இப்போ ஒரு பேன்ல வந்து ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் சூடானதும் அதுல கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சதும் அதுல உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம அரைச்சு வச்சிருக்கோம் இல்லையா, உளுந்தும் மிளகாவும் இருந்தது, அதையும் சேர்த்துக்கலாம். நீங்க இப்படி சேர்த்தும் வந்து வதக்கிக்கலாம். இல்லைன்னா வந்து இந்த பேஸ்ட்டை வந்து நீங்க இட்லி பாத்திரத்துல வேக வச்சு எடுத்து உதுத்து அதுக்கப்புறம் தாளிச்சு அதை வந்து சேர்த்து அப்படியும் வந்து செய்யலாம். இதுல இதோட அந்த உளுந்து பச்சை ஸ்மெல் வந்து போற அளவுக்கு வந்து அதை நல்லா வதக்கி எடுத்துட்டு நம்ம வந்து ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்மளோட உளுந்து பூர்ணம் ரெடியா இருக்கு. கொழுக்கட்டை வெளி மாவு வந்து ரெடி பண்ணிடலாம். அதுக்காக இங்க நான் வந்து 2 கப் அரிசி மாவு நான் எடுத்திருக்கேன். இங்க வந்து நான் கடையில வாங்கியிருக்க மாவு தான் நான் யூஸ் பண்றேன். 2 கப் தண்ணியில கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு அந்த தண்ணியை வந்து நல்லா சூடு பண்ணி எடுத்துக்கலாம். இந்த சுடு தண்ணியை கொஞ்சமா இந்த மாவோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். 2 கப் மாவுக்கு 2 கப் தண்ணி கரெக்டா இருக்கும். நம்ம எந்த கப்பால மாவு எடுக்கிறோமோ அதே கப் அளவுக்கு தண்ணி எடுத்துட்டா நம்மளுக்கு கரெக்டா இருக்கும். இப்ப இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி நம்ம கொஞ்சம் ஆறுற வரைக்கும் இதை ஒரு கிளாத் போட்டு மூடி எடுத்து வைக்கலாம். இது கொஞ்சம் ஆறுனதுக்கு அப்புறம் நம்ம கையில கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணிட்டு இந்த மாவை கொஞ்சம் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். அப்பதான் வந்து கொழுக்கட்டை நல்லா சாஃப்டா வரும். அதுக்காகத்தான் இப்போ இது கொஞ்ச நேரம் ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் பிசைஞ்சு நம்ம கொழுக்கட்டை செய்ய ஆரம்பிக்கலாம். நம்ம சுடுதண்ணியில மிக்ஸ் பண்ணி வச்சிருக்க அந்த வந்து கொழுக்கட்டை மாவுல இருந்து கொஞ்சம் மாவு மட்டும் இங்க நான் எடுத்து வச்சிருக்கேன். கையில வந்து கொஞ்சம் எண்ணெய் அப்ளை பண்ணிட்டு நல்லா வந்து இதை பசைஞ்சு எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் இங்க வந்து நம்ம குட்டி குட்டியா வந்து பால்ஸ் மாதிரி உருட்டி எடுத்து வச்சுக்கலாம். இங்க 6 கொழுக்கட்டை தான் செய்ய போறேன். அதனால ஒரு 6 பால்ஸ் மட்டும் இங்க நான் உருட்டி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ கொழுக்கட்டைக்கான வெளி மாவும் வந்து ரெடியா இருக்கு.
நம்ம பண்ண 3 பூர்ணமும் வந்து ரெடியா இருக்கு. இப்போ நம்ம வந்து கொழுக்கட்டை செய்ய ஆரம்பிச்சிடலாம். இது நம்ம பண்ண எள்ளு பூர்ணம், எள்ளும் வெல்லமும் மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா அது. அப்புறம் நம்ம பண்ண தேங்காய் பூர்ணம், அதுக்கப்புறம் உளுந்து பூர்ணம். இப்போ நம்ம கொழுக்கட்டை செய்ய ஆரம்பிச்சிடலாம். கையில வந்து கொஞ்சம் எண்ணெய் தடவிட்டு அந்த பால்ஸை வந்து நல்லா உருட்டி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் இந்த கார்னர்ல உங்க விரல்களால நல்லா வந்து ப்ரெஸ் கொடுத்துட்டு இது மாதிரி வந்து ப்ரெஸ் கொடுத்து இது பண்ணுங்க. அப்போ கார்னர் எல்லாம் உங்களுக்கு ஈக்குவல் ஆயிடும். அதுக்கப்புறம் நீங்க சென்டர் போர்ட்ல வந்து ப்ரெஸ் கொடுத்து இது பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த தொப்பி மாதிரி வந்து அந்த இது வந்து கிடைக்கும். அதுக்கு நடுவுல வந்து நம்ம பூர்ணம் வந்து வச்சு நம்ம க்ளோஸ் பண்ணும்போது வெளியில வந்து வராம இருக்கும். இப்போ வந்து இதுல கொஞ்சம் தேங்காய் பூர்ணம் வச்சு நம்ம நல்லா வந்து அதை இது பண்ணிக்கலாம். இது மாதிரி நீங்க பண்ணும்போது மாவு வந்து உங்களுக்கு அதிகமா இருக்க மாதிரி இருந்ததுன்னா நீங்க வந்து கொஞ்சம் மாவு வந்து மேல வர மாவுல இருந்து கொஞ்சம் கூட எடுத்துடலாம். இதுக்கு மோல் தான் வந்து கடையில நிறைய வந்து விற்குது. ஆக்சுவலா எனக்கு வந்து கையில பண்றது ரொம்ப பிடிக்கும். அதனாலதான் இங்க நான் கையில பண்றேன். அது மட்டும் இல்லாம இது பண்ணும்போது ஒரு ஃபன்னாவும் இருக்கும், நல்லா இருக்கும், ஜாலியா பண்ணலாம். ஸோ அதனால இந்த மோல்ட்லாம் நான் யூஸ் பண்றது எனக்கு அவ்வளவா பிடிக்கல. அதுக்கப்புறம் நம்ம எள்ளு பூர்ணத்துக்கும் அதே மாதிரி வந்து அந்த மாவை வந்து நல்ல தட்டையா செஞ்சுட்டு அதுக்கப்புறம் அதுல கொஞ்சம் எள்ளு பூர்ணம் வச்சு இந்த மாதிரி வந்து ஃபோல்ட் பண்ணிக்கலாம். இதையும் வந்து கார்னர்ல வந்து நல்ல ஒரு ப்ரெஸ் கொடுத்துக்கோங்க. அந்த பூர்ணம் வந்து வெளியில வராம இருக்கிற மாதிரி நம்ம கார்னர்ல வந்து ப்ரெஸ் பண்ணி அதை ரெடி பண்ணிக்கலாம். இதே மாதிரியே எல்லா பூர்ணமும் வந்து ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ உளுந்து பூர்ணத்துக்கும் எள்ளு பூர்ணம் மாதிரியே வந்து அந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். கொஞ்சம் உளுந்து பூர்ணம் வந்து எடுத்து வச்சுக்கலாம். அதே மாதிரி ஃபோல்ட் பண்ணி ஓரத்தை வந்து நல்லா க்ளோஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போ எல்லா பூர்ணமும் ரெடியா இருக்கு. இதை வந்து இப்போ நம்ம வந்து ஸ்டீம் பண்ணிடலாம். அதுக்காக இங்க நான் வந்து இட்லி தட்டுல வந்து கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணிட்டு நான் எடுத்து வச்சிருக்கேன். அதுல வந்து நம்ம பண்ண வந்து எல்லா பூர்ண கொழுக்கட்டையும் நம்ம வந்து எடுத்து உள்ள வச்சு வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாம். ஸோ இட்லி பாத்திரத்துல வந்து தண்ணி கொஞ்சம் சூடா இருக்கு. அதுல வந்து இப்போ நம்ம உள்ள இந்த பிளேட்டை வச்சு நம்ம ஸ்டீம் பண்ணி எடுத்துடலாம். நம்ம பண்ண கொழுக்கட்டை வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ இது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நான் பிரிச்சு காட்டுறேன். நல்ல சாஃப்டா இருக்கு. மாவு வந்து தொடும் போதே நல்ல சாஃப்டா அந்த இது தெரிஞ்சுது. நீங்களே பாப்பீங்க, பூர்ணம் வந்து நல்லா இருக்கு. இது வந்து நம்ம பண்ண எள்ளு பூர்ணம், அதுவும் வந்து நல்லா சாஃப்டா சூப்பரா ரெடி ஆயிருக்கு. நீங்களும் இந்த மெத்தட்ல கொழுக்கட்டை செஞ்சு பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புறேன். அடுத்து ஒரு நல்ல வீடியோவோட மீட் பண்றேன். அனைவருக்கும் விநாயகர் சதுர்த்தி வாழ்த்துக்கள். நன்றி.